நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் வைதி, இன்னும் எவ்வளவு நேரம்டா ஆகும்? டக்ளஸ் நேரம் கடைக்கு போயிருப்பான் மாப்ள, சீக்கிரம் வந்துருவான். எடு, அவனதான் இருக்கும். அவன் தான் ஃபோன் பண்ணான். ஹலோ, சொல்றா. எது கடையை சாத்திட்டாங்களா? டேய், ஏன்டா கடையை சாத்துனாங்க? அவனே நீ நேர்ல வா. உன்னை சாத்துன பாரு. இதுக்கு தான்டா அப்பயே வண்டி எடுத்து சீக்கிரம் போ சொன்னேன். எருமை மாடு. கதவு நல்லா தட்டி பாத்தியா? டேய், பின்னாடி சேகரன் இருப்பாரா, போய் கூப்பிட்டு பாருடா. டேய், பிளாக் யார் கிடைக்குதான்னு பாருடா. இல்லையா? சரி, அப்போ ஒன்று பண்ணு. அப்படியே கண் காணாம எங்கேயா ஓடி போயிரு. என் கண்ணில் பட்ட குண்டே போடுவேன். வெயிட் ஆஃப் பண்ண உருப்படாத நாய். சரவணா, சாரிடா, சரக்கடை மூடிட்டாங்களாண்டா. தெரியும், இப்படிதான் நடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எதுவுமே கிடைக்கூடாதுன்னு என் விதியில எழுதியிருக்கு. அப்ப அப்படிதான் நடக்கும். டேய், சாரி சரவணா. ஏன்டா வாழ்றோன்னு இருக்கா? தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே உன்ன நினைக்கையிலே. தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே உன்ன நினைக்கையிலே. உன்ன நினைக்கையிலே. என்ன வைத்தியமாச்சான் அப்படி பாக்குறீங்க? இந்த வேட்டையா இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு ஆள் சரக்கு ஸ்பான்சர்ட் பை உங்கள் வேட்டையன். ஆட சைடிஷ் பக்கோடா வாங்கிட்டீங்க போலியே. பரவாயில்ல, நம்மகிட்ட சிக்கன் இருக்கு. இந்த சைடிஷும் பவர் பை உங்கள் வேட்டையன். என்ன எல்லாரும் இப்படியே பாக்குறீங்க? கம் ஆன் கைஸ், லெட்ஸ் டு தி பார்ட்டி. வாங்க 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 வாங்க, ஓடியாங்க, உட்காருங்க. வைத்தி பாஸ். என்ன ப்ரோ? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆனால் சரவணை ஒத்துக்கணுமே. நீங்க கூப்பிட்டா ஒத்துப்பாரோன்னு எனக்கு தோணுது. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆச்சுரா. இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆச்சுரா. இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மச்சாப்பு போல சரவணா, வேட்டைங்கிட்ட சரக்கு இருக்கு, அதுவும் 2 ஃபுல்லா இருக்கு. அதுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ப்ரோ சொல்றாப்ல. நீ ஓகேன்னு சொன்னா அதுக்கு இந்த மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம். புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது வைதி. உனக்கு வேணா நீ போய் அடிச்சுக்கோ போ. டேய், சரிப்பா, யாரும் ஓச்சில எல்லாம் குடிக்க வேணாம். இந்த நேரத்துல இங்க 2 ஃபுல்லையும் பிளாக்ல என்ன ரேட்டு கொடுத்து வாங்குவீங்களோ அதை கொடுத்துட்டு சரக்கடிங்க. நான் வேணா உங்க கூட ஓச்சில குடிச்சுக்கிறேன். இப்ப என்ன சொல்றீங்க? என்ன மாப்ள? ப்ரோ. பாஸ். ஓகே பாஸ். 1 2 கூட தான் இருக்கு, பரவாயில்ல வச்சுக்கோ. இது கெத்து. இப்ப ஆரம்பிக்கலாமா? வாங்க உட்காருங்க. வாங்க பாஸ். வாங்க மச்சான். தம்பி கிளாஸ் எடுப்பா. உடைங்க. வெரி குட். ஓகே மச்சான், இது உங்களுக்கு. மீனாட்சி, இது உனக்காகடா செல்லம். மீனாட்சி, இது நமக்காக. மக்களே, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் நல்லா குடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப சோகமா இருக்கேன். அதனால நல்லா குடிங்க. அட, சோகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் கடவுள் ஒரே மருந்து வச்சிருக்கான் பாத்தீங்களாண்ணே. அடிங்க மக்களே, அடிங்க.
ஏய் ஆமா போடா பாட்டை போடு. போடலாம் போடலாம் போடலாம். போட்டேன் போட்டேன். சவுண்டு சவுண்டு. வச்சிட்டேன். அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சல. படிச்சு சொல்றேன், பார்த்து பேசுடி, நீ பேசுறதுலதான் எல்லாமே இருக்குன்னு. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி ஓடி போய் அப்பான்னு கட்டி பிடிக்கிறா. இவளை நான் என்ன பண்றது? அம்மா, அம்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? ப்ளீஸ்மா, என்ன பாருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் கல்யாண பேச்சை தவிர்த்து என்ன வேணாலும் பேசலாம், சொல்லு. அதை தவிர உன்கிட்ட பேச வேற எதுவும் இல்லம்மா. அத பத்தி பேச எனக்கு இஷ்டம் இல்லம்மா, நீ போலாம். என்னம்மா நீ எப்படி சொல்ற? வேற எப்படி சொல்லுவாங்க? நீ பண்ண காரியத்துக்கு வேற எப்படி சொல்லுவாங்க? படிச்சு எவ்வளவோ சொன்னேன், தெளிவா பேசு மீனாட்சி, நீ இன்னைக்கு பேசுறதுல தான் உன் வாழ்க்கையே இருக்குன்னு. என்னென்னலாம் சொன்னேன் கேட்டியா நீ? அவர் பேசினதும் அப்பான்னு போய் கட்டி பிடிச்சா அழுதா உங்க அப்பா என்ன நினைப்பாரு? நம்ம மகளுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தான் போல இருக்கு, மகனும் பொண்டாட்டியும் தான் வீம்புக்கு சண்டை பிடிக்கிறாங்கன்னு நினைச்சுக்க மாட்டாரு? எமோஷனல் இடியட். என்னதான் அவர் இமோஷனலா பேசினாலும், இல்லப்பா நான் தான் அவசரப்பட்டு தெரியாம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா என்ன ஆயிட போகுது? யாரு கூடி முழுகிட போகுது? லைஃப்ல பிராக்டிகலா வாழ தெரியாத இடியட் நீ. சென்டிமெண்ட்க்கு இடம் கொடுக்கணும் தான், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா அதனால நமக்கு என்ன ஆக போகுதுன்னு பாக்கணும்ல. இன்னைக்கு உங்க அப்பா அவமானப்பட்டா கூட எங்க முன்னாடி தாண்டி அவமானப்பட போறாரு. அதுல அவருக்கு என்ன ஈகோ? பெத்த புள்ளகிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் ஜெயிச்சு காட்டணும்ல. அதுக்கு நீ உள்ள உடந்த இல்லம்மா. அப்பா அப்படி பேசும்போது என்னால அவரை விட்டு கொடுக்க முடியல. அவரை விட்டு கொடுக்க முடியலன்னு இப்போ உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு நிக்கிறியடி, அதுக்கு என்ன சொல்ல போற? உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை நீ எப்படி சுக்குநூறா உடைச்சிட்ட? இன்னும் எதுக்குடி இங்க நிக்கிற? போ, போய் உங்க அப்பா கூட கல்யாண வேலை ஏதாவது இருந்தா செய் போ. பெத்த கடமைக்கு கல்யாணத்துல ஏதாவது ஒரு ஓரமா நின்னுட்டு அச்சதையை விட்டு எறிஞ்சிட்டு நான் மொத்தமா ஒதுங்கிக்கிறேமா, போ. அம்மா ப்ளீஸ்மா. என்னடி ப்ளீஸ்? இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ற? சொல்லுடி. நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற? அப்பா கிட்ட ஒரே ஒரு தடவை. எதுக்கு? என் மக எனக்கு சம்மதம் சொல்லிட்டா, ஆனா நீ அவ மனசை மாத்த பாக்குறேன்னு உங்க அப்பா என்ன அடிச்சு துரத்துறதுக்கா? இங்க பாரு மீனாட்சி, என்ன தயவு செஞ்சு ஆளை விடு. உங்க அப்பா என்ன துரத்தி விட்டா கூட அப்பா விடு அண்ணன் விடுன்னு ஒன்றது கூட எனக்கு எதுவும் இல்லம்மா. இத பாரு மீனாட்சி, இதுக்கப்புறம் இந்த விஷயமா என்கிட்ட எதுவும் பேசாத. நீ ஆச்சு உங்க அப்பா வச்சு அந்த வேட்டையனாச்சு, என்னமோ பண்ணுங்க போங்க. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா என்ன பண்ணலான்னு ஏதாவது சொல்லுமா. அம்மா அம்மா என்னால முடியலம்மா, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது.
விட்ட வேற யாருக்காமா? அம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, இப்படி இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன செய்யலாம்னு பேசலாம்னு நினைச்சா ஒன்னும் ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற, இல்லனா இப்படி மணிக்கணக்கில் தனியா உட்காந்துட்டு இருக்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சரவணா, ஏதாவது பேசு. இப்படி அமைதியா இருக்காத சரவணா. சரவணா, என்ன செய்யலாம்னு ஏதாவது யோசிச்சியா? எவ்வளவுதான் யோசிச்சாலும் இனிமே செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் தோணுது. அப்படின்னா சரவணா, எங்க அப்பா எனக்கு நிச்சய ஏற்பாடு பண்ணணும், அது இதுன்னு ஏதேதோ பேசிட்டு இருக்காரு. அதாவது தெரியுமா உனக்கு? சரவணா, ஏன் இப்படி அமைதியா இருந்து என்ன கொல்ற? ஏதாவது பேச. உன்னால பேச முடிஞ்சா மீனாட்சி? நேத்து உங்க அப்பா பேட்டையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா இல்ல நான் தான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டப்போ உன்னால ஏதாவது மறுத்து பேச முடிஞ்சா? இல்ல இல்ல, அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டல. இங்க பாரு மீனாட்சி, உங்க அப்பாக்கு எல்லாமே நீதான். உன்னோட சந்தோஷம்தான் அவரோட சந்தோஷமும். அப்படி இருக்கும்போது உன்னாலே அவர்கிட்ட பேச முடியலன்னா மத்தவங்களால எப்படி பேச முடியும்? அதுக்காக நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருப்பியா சரவணா? எங்க அப்பா எனக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணா சரி பண்ணட்டோன்னு நீ அப்படியே விட்டுருவியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ போராட மாட்டியா? என் கல்யாணத்தை எதிர்த்து நிக்க மாட்டியா? என்னால அவரை எதிர்த்து நிக்க முடியாது மீனாட்சி. புரியல. எதிர்க்க முடியாதுன்னா முடியாதான். அதான் ஏன்? முடியாதுன்னா முடியாதான் மீனாட்சி. கேள்வி கேட்காத. அது மட்டும் இல்லாம நான் இப்ப சுயநலமா என் காதல மட்டும் யோசிக்க முடியாது மீனாட்சி. நான் இப்ப உங்க அப்பா கிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அன்பரசு மகளை யார் காதலிக்கிறான்னு தேவையில்லாம கேள்வி வரும். அதனால வைத்தியோட காதல் பிரச்சனை வரும். இப்ப என்னால வைத்திக்கு துரோகம் பண்ண முடியாது மீனாட்சி. அதுக்காக என்னையே பலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? மீனாட்சி, நான் உங்க அப்பா கிட்ட பேசுற நிலைமை நான் இப்ப இல்ல. நீ போய் பேசு. இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லு. ஆனா என்னால பேச முடியாது. சரவணா, சரி வேணாம். நீயும் நானும் பேச வேணாம். அப்புறம் நீ உடனே சென்னைக்கு போ. உன் வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசு. உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா. அருணாச்சல மாமாவும் உங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து வந்து எங்க அப்பா கிட்ட பேசுனா எங்க அப்பா கண்டிப்பா ஒத்துக்குவாருடா. என்ன சரவணா? இல்ல மீனாட்சி, அது முடியாது. ஏன் முடியாது? என் வீட்டுல நம்ம காதலை பத்தி நான் இப்ப பேச முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். இப்ப அங்கேயும் பேசுற நிலைமையில இல்ல மீனாட்சி, புரிஞ்சுக்கோ. என் வீட்டுல கொஞ்ச நாளாவே வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம காதலை பத்தி பேச முடியாது. போதுமா? அப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்ற? வைத்தியோட காதல் பத்தி உங்க அப்பா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா வெயிட் பண்ணுவோம். கல்யாண நாள் வந்தா சொல்லு சரவணா. கல்யாண நாள் வந்தா சரவணா, சரவணா உன்னதான். சரவணா, சரவணா பதில் சொல்லிட்டு போ. சரவணா,
பாஸ் 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 என்ன பாஸ் இப்படி தோண்டு போய் படுத்திருக்கீங்க? பாஸ் எந்திரிங்க பாஸ், எந்திரிச்சு உட்காருங்க பாஸ். விடு ப்ரோ, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். பாஸ் கொஞ்ச நேரம் சொல்லியே மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு பாஸ். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, எந்திரிச்சு உட்காருங்க தயவு செய்து. எந்திரிங்க பாஸ். ஏன் ப்ரோ இப்படி பண்ற? என்ன பாஸ் நீங்களே இப்படி அப்செட் ஆனீங்கன்னா அண்ணியை பத்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க பாஸ். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க பாஸ். பிரச்சனை எப்படி ஆரம்பத்திலே சால்வ் பண்ணலான்னு யோசிங்க பாஸ். பாஸ் ஏதாவது பண்ணுங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். அந்த ஃபோன் எடு ப்ரோ. பாஸ் எடு ப்ரோ. என்னங்க யாருக்கு பாஸ்? சொல்றேன். யாரோ அவர் யார்? சரவணா, உனக்கு 100 ஆயுசுப்பா. இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ளேயே நீயே போன் பண்ணிட்ட. 100 ஆயிடுச்சுனா வேணாம் தாத்தா, அவனால இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபேக்ட் தான்ப்பா. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? ரூம்ல தான் இருக்கேன் தாத்தா. வெரி குட். என் பேத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோ? அவ ரூம்ல இருக்க தாத்தா. என்ன மீனாட்சி கூட ஏதாவது ஃபைட்டா? அதானே பார்த்தேன். சரவணன்னு பேரை வச்சுக்கிட்டு மீனாட்சி கூட சண்டை போடாம இருக்க முடியுமோ? அதுதான் பரம்பரை வியாதியாச்சே. சரி, இன்னும் சண்டைன்னு சொல்லு. எனக்கு டிக்கெட் போடு தாத்தா. கல்லிடை குறிச்சியை வெக்கேட் பண்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஆமா. பிரச்சனைன்னா அங்க இருந்து ஓடியாரத்துக்கு என்ன இருக்கு? நீ அப்படிலாம் யோசிக்க மாட்டியே. வாட் ஹேப்பன் டு யூ? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு இப்ப டிக்கெட் போடுறியா இல்லையா? சரிப்பா, நீ கொஞ்ச நாள் அங்க இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைச்சா அதுவும் தப்பு இல்லதான். எதுல டிக்கெட் போட? ஃப்ளைட்லயா இல்ல ட்ரெயின்லயா? கனடாக்கு ட்ரெயின் இருக்கா தாத்தா? இருந்தா போடு, எனக்கு பரவாயில்ல. டேய், என்னடா சரவணா சொல்ற? எஸ் தாத்தா, I'm moving back to Canada. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுல டிக்கெட் போட? ஃப்ளைட்லயா இல்ல ட்ரெயின்லயா? கனடாக்கு ட்ரெயின் இருக்கா தாத்தா? இருந்தா போடு, எனக்கு பரவாயில்ல. டேய், என்னடா சரவணா சொல்ற? எஸ் தாத்தா, I'm moving back to Canada. எனக்கு 2 நாள்ல டிக்கெட் போடு. சரவணா, இப்போ இந்தியாவை விட்டு போகணுன்ற அளவுக்கு என்னடா பிரச்சனை வந்துச்சு? இல்ல தாத்தா, இனிமேல் இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் திரும்பவும் கனடாக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், பிரச்சனை என்ன முதல்ல அதை சொல்லு. அதை விட்டுட்டு ஊருக்கு போறேன் போருக்கு போறேன்னு என்ன நீ பேசிட்டு இருக்க? நான்சென்ஸ். மீனாட்சிக்கும் வேட்டையனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சுதா சித்தி வந்து வெத்தலை பாக்கணும் மாத்தி மீனாட்சிக்கு பூ வச்சு விட்டுனா போயிட்டாங்க. மாமா கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி ஆகணும்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப சொல்லு, இதுக்கு மேல இங்க இருந்து நான் என்ன செய்ய போறேன்? என்னடா சொல்ற சரவணா? உண்மையை தான் சொல்றேன். மீனாட்சி என்ன சொல்றா? சொல்ற என்ன சொல்றா? அவ என்ன சொல்லுவா? அவளும் என்ன மாதிரி ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்குறா. எங்க அப்பா கிட்ட போய் பேசுன்னு சொல்றா. என் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து அவ வீட்டுல பொண்ணு கேட்க சொல்றா. என்ன பண்ண சொல்ற தாத்தா? என்னடா இது? எல்லாம் என் விதி தாத்தா. நீ வேணா எப்படி தாத்தா பேச சொல்ற? இல்ல என்ன பேச சொல்ற? ஏற்கனவே எங்க அப்பாவை பிடிக்காது. இப்ப போய் லவ் பண்றேன் அது இதுன்னு கேட்டா
அதுவே பெரிய பகையா போச்சுன்னா? இதுதான் நடக்கும்னு நமக்கு தெரியாதா என்ன? ஆனா புதுசா அப்படி ஒருத்தன் உள்ள வருவான், எங்க மாமா அப்படியே சாச்சிருவான்னு யாருமே எதிர்பார்க்கலையே தாத்தா. சரி, கொஞ்ச நாள் பொறுமையா என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதை விட்டுட்டு கனடாக்கு உடனே ஓடணும்னு என்ன இருக்கு? என்னால இங்க இருக்க முடியல தாத்தா. என் நிலைமை உனக்கு புரியுதா இல்லையா? சரிப்பா, இப்போதைக்கு உனக்கு நான் சென்னைக்கு டிக்கெட் போடுறேன். நீ இங்க வா, கனடாக்கு போறத பத்தி அப்புறம் பேசிப்போம். சரிப்பா, நான் இப்போ வைக்கிறேன். டிக்கெட்டை போட்டுட்டு உன்னை கூப்பிடுறேன். ஓகே தாத்தா.